20 வருஷத்துக்கு முன்னால என்ன வேணுமோ இப்பவோ அதுதான் வேணும். இந்த உலகம் பாம்பேவ கையில எடுக்கணும்னு முடிவு பண்ணப்பவே ஒவ்வொருத்தனுக்கும் சவக்குழி தோண்டி கல்லறையும் கட்டியிருக்க. நம்ம கேமுக்குள்ள வந்திருக்கிற மோக்கோ ஸ்டோர் மேக்ஸிமம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது வரல, மேபி இந்த வீடியோ நீங்க பார்க்கும்போது வந்திருக்கலாம். ஸோ ஒரு மோக்கோ ஸ்டோர் வந்திருக்கும். ஸோ பார்த்துக்கோங்க. அனிமேஷன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதில் கொண்டு வந்திருப்பாங்க. 2 விதமான அனிமேஷன்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மெயினாக வந்திருக்கும். ஸோ அது நீங்கள் பிடிச்சிருக்குதா அப்படின்னு சொல்லுங்க, ஓகேவா? ஸோ அதுக்கப்புறமா என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட கேமுக்குள்ளே வரப்போகிற 17ஆம் தேதி வரப்போகிற இந்த ஒரு ரிங் ஈவெண்ட். ஸோ பேரடாக்ஸோட ரிங் ஈவெண்ட் தான் இது. இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு எமோட் இருக்க போகுது. ஆக்சுவலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்பெஷலான எமோட் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதுக்கப்புறமா கட்டானாஸ் இதெல்லாம் வந்து இருக்கும். இதெல்லாம் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரியான ஒரு ரிங் ஈவெண்ட் நம்ம கேமுக்குள்ள எதிர்பார்க்கலாம். இது ஒரு 10 நாள் இருக்கும் அப்படி மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் வரப்போகிற 20ஆம் தேதி ஹைப்பர் புக்கோட ரிங் ஈவெண்ட் வரப்போகுது. ஹைப்பர் புக்கை பொறுத்தளவுக்கு நம்ம டாப் அப் ஈவெண்ட்ல எடுத்துரும். அதை பற்றி பிரச்சனை இல்லை. பட் அதுக்குள்ளே இருக்கிற விஷயங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அன்லாக் பண்ணுறதுக்கு நிறைய வந்து டோக்கன்ஸ் தேவைப்படும். இல்லை அப்படின்னா அந்த பொருளை டேரெக்டாக நம்ம எடுக்க வேண்டியிருக்கும். அதுக்காக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரிங் ஈவெண்ட் வந்து கொண்டு போகிறாங்க வரப்போகிற 20ஆம் தேதி. இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக ஐட்டம்ஸ் கிடைச்சாலும் சரி, இல்லை அப்படின்னா உங்களுக்கு யூனிவர்சல் டோக்கன் கிடைச்சாலும் சரி, அது மூலமாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதை பை பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ ஒரு ஸ்பின்னுக்கு 20 டைமண்ட், மொத்தமாக வந்து 10 ஸ்பின் பண்ணிங்க அப்படின்னா ப்ளஸ் 1ஓட 200 டைமண்ட் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது நீங்கள் வந்து கொடுக்க வேண்டியிருக்கும் அப்படி மாதிரி தெரியுது. ஸோ அதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஈவெண்ட்டை யூஸ் பண்ணுவீங்களா அப்படிங்கிறது மறக்காம வந்து சொல்லுங்கள். இதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்கமிங்கில் வரப்போகிற டைமண்ட் பிடுங்குற ஈவெண்ட்ஸாக இருக்கும். இதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட கேமுக்குள்ள தலை, அதாவது வந்துட்டு பார்த்தீங்கன்னா 7th anniversary வந்து வரப்போகுது. 7 நாளை தலை தானே, தலை ஃபார் ரீசன். ஸோ இதன் மூலமாக நமக்கு தெரிய வரது என்ன அப்படின்னா, வரப்போகிற 7th anniversary, அதாவது 7th anniversary அன்னைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட கேமுக்குள்ள இந்த MS தோனி கேரக்டரோட கொலாபரேஷன் வரப்போகுது. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து கன்ஃபார்ம்டு தான். ஃப்ரீ ஃபயர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டீஸ் பண்ணிட்டாங்க. அதனால் எந்த சந்தேகமும் இல்லாமல் இப்போ தான் வரப்போகுது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம், ஓகேவா? ஸோ நம்ம கேமுக்குள்ள கேரக்டர்ல இருந்து ஹெலிகாப்டர் ஷாட்ல இருந்து எல்லாமே வரப்போகுது. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கேமுக்குள்ள இந்த பேரடாக்ஸோட ஈவெண்ட் வரப்போகுது இல்லையா? ஸோ அந்த ஈவெண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் வந்து எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த இன்டர்ஃபேஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சிம்பிளான கான்செப்ட் தாங்க. ஸோ நீங்கள் வந்து மிஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ண வேண்டியிருக்கும். மிஷன்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2 விதமான கலரில் கொடுப்பாங்க. ஒன்று டார்க்கு, இன்னொன்று வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லோ, அதாவது கோல்டன் அப்படின்னு சொல்லிக்கலாம். இந்த ரெண்டுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ண உங்களுக்கான எனர்ஜி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏறிட்டே இருக்கும். அந்த எனர்ஜி வந்துட்டு பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸாகவே கலெக்ட் ஆகிருக்கும். அந்த பாயிண்ட்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கீழே 50, 100, 200, 400 அப்படின்னு சொல்லிட்டு போட்டு பாருங்க. ஸோ 500 வரைக்கும் போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு எமௌண்ட் கிடைச்சிரும், ஓகேவா? ஃப்ரீ எமௌண்ட்டு. ஸோ அந்த எமௌண்ட் வந்து இப்படி தான் இருக்க போகுது. இந்த எமௌண்ட் நமக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க, அதிசயம் தான். ஸோ அதுக்கப்புறமா உங்களுக்கு பாக்ஸுமே கிடைக்கும், நிறைய கிரேட் பாக்ஸஸ்மே கிடைக்கும். அது மூலமாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ரிவார்ட்ஸ் வந்து கிடைக்கும். எப்பவும் போல டெய்லி லாகின் ரிவார்ட்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா சைடில் நீங்கள் பார்க்குறது எல்லாமே வந்து இந்த வெப் ஈவெண்ட்ஸ் தான், வேற ஒன்றும் இதில் புதுசாக கிடையாது. இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் தான் நம்ம வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த மந்த் ஃபுல்லாமே இந்த ஈவெண்ட்ஸ் தான் போக போகுது, வேற ஒன்றும் கிடையாது, ஓகேவா? இன்னைக்கான இந்த வீடியோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னு லைக் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன் மேனஸ் பண்ணுங்கன்னா நெக்ஸ்ட் கண்டிப்பாக சந்திக்கிறீங்க. ஸ்டார்ட்